ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. நானும் என் டீம் நண்பரும் ம். வேதாரண்யம் பக்கத்தில ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தோம். ம். அங்க அவருடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறி சொல்றது. ம். அவர் வந்து அந்த குறி சொல்றத விழாவையே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமா நடத்துவாங்க. ம். அவர் அருவா மேல தான் நடந்து வந்து குறி சொல்லுவாரு. ம். அவருக்கு வந்து 3 மனைவிகள். அந்த 3 மனைவிகளுமே இன்னைக்கு அவர் கூட இல்ல. என்ன காரணத்துக்காக சார்? இப்ப அதுதான். இப்போ வடகிழக்கு அவர் வீடு வந்து மூடப்பட்ட வீடு. ம். வடகிழக்கு மூடப்பட்டு தென்மேற்கு வந்து வாசல். வடகிழக்கு மூடப்பட்டாலே, அங்க வந்து உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒரு அமானுஷ்யங்கள தான் விரும்பும். அதே மாரி நம்ம வடகிழக்கு மூடப்பட்டா தான் ஒரு மனிதனுக்கு மூளை குழம்புமாம். சொன்னத திரும்ப திரும்ப சொல்லுவோமாம். ம். அப்புறம் அறிவில வந்து ரொம்ப உச்சமான அறிவு. ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத சிந்தனைகள், இல்லாத ஒண்ண கற்பனையா சொல்றது. இது எல்லாமே வடகிழக்கு திசைக்கானது. ம். அந்த வடகிழக்கு திசை தவறா இருந்தா, திருமணமே நடக்காதுங்க. ஆனா, அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, அமானுஷ்யங்கள அற்புதமா இருக்கும். ம். அப்ப திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா, வடகிழக்கு தான். ம். இந்த அமானுஷ்யம் அப்படின்னாலே வடகிழக்கு. வடகிழக்கு அடைப்பட்ட வீடா இருந்துச்சுன்னா, அந்த வீட்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு கோயில் கோயிலா அலைவாங்க. ம். ஏன்னா, அவங்களுக்கு அப்படித்தான் தேடல்கள குடுக்கும். ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா? அப்படிங்கிறதுக்காக தேடுறது. ஸோ, வீட்டினுடைய வடகிழக்க சரியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த பேய், பிசாசு, பிளாக் மேஜிக்கு, செய்வினை, பில்லி சூனியம் இந்த மாரி எந்த ஒரு திங்கிங்குமே உங்களுக்கு வராது. வடகிழக்கு தப்பான ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா, இதெல்லாம் தேடி ஒருவர் பயணப்படுவார்.